ஹரிஹி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, நாம் தற்போது தமிழ்நாட்டிலிருந்து வடக்கே நகர்ந்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். தற்போது நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது ஒரு சிறப்பான திருக்கோயிலாக நாம் கருத வேண்டியிருக்கின்றது. பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் என்கின்ற இந்த திருக்கோயில் தொண்டை மாநாடு என்கின்ற இடத்தில் தொண்டமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது. ஆகாசராஜாவின் சகோதரர் தொண்டமநாடு மண்டலத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஆட்சி செய்த தொண்டைமான் பல கோயில்களை கட்டினார். ஒவ்வொரு நாளும் அவர் திருமலைக்கு சென்று இறைவனின் சேவையில் பங்கேற்பார். முதுமை அடைந்த பிறகு தொண்டைமான் திருமலைக்கு தரிசனம் செய்ய பயணிக்க இயலாமையை இறைவனிடம் தெரிவித்தார். தொண்டைமானின் நோக்கத்தை உணர்ந்த இறைவன் பூஜை கைங்கர்களை ஏற்றுக்கொள்வதற்காக தாமே அவரது வீட்டிற்கு வருவதாக உறுதியளித்தார். அதன்படி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இறைவன் தொண்டைமான் வீட்டிற்கு சேவைகளை ஏற்றுக்கொள்ள வருவதாக வழக்கம். வீட்டில் தோன்றியதால் இறைவன் வீட்டில் இருந்து வரை பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். தொண்டைமான் திருமலையில் ஆனந்த நிலையத்தை கட்டினார். இங்கே தொண்டை மாநாட்டிலும் கோயில் கோபுர கட்டுமானம் அதே போன்று அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள இறைவன் அபயஹஸ்த கோலத்தில் காணப்படுகின்றார். இது பக்தர்களின் மீட்புக்கு இறைவன் வருவார் என்பதை குறிக்கின்றது. எங்கும் இறைவன் சீதை மற்றும் பூதேவியுடன் அமர்ந்திருக்கும் நிலையிலும் அபயஹஸ்த கோலத்திலும் காணப்படாது. ஆனால் இங்கே அந்த சிறப்பான தரிசனத்தை தாங்கலாம். ஸ்ரீனிவாச பெருமாள் என்றாலே இந்த திருக்கோலம் தான் நம் மனதில் வரும். ஆனால் இங்கே பெருமாள் அமர்ந்த நிலையில் நமக்கு காட்சியளிப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். இதன் மறைவான அர்த்தம் என்னவென்றால், ஸ்ரீ வெங்கடேஸ்வரின் காலில் விழுவர்களுக்கு மட்டுமே, அதாவது முழுமையான சரணமடைபவர்களுக்கு மட்டுமே அவருக்கு அபிஷேக காரியங்களை செய்ய தொண்டைமான் ஏற்பாடு செய்தார். இந்த கோயில் தொண்டைமான் மன்னரால் கட்டப்பட்டது. தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த கோயிலின் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் ஆகும். இந்த தொண்டை மாநாட்டுக்கு எப்படி அடைவது? இது திருப்பதியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீ காளஹஸ்தியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ காளஹஸ்தி செல்லும் பேருந்துகள் தொண்டை மாநாடு வழியாக செல்லும். திருப்பதி பேருந்து நிலையத்தில் பேருந்து வசதி அதிகம். திருப்பதிக்கு செல்லும் போதோ காளஹஸ்திக்கு செல்லும் போதோ தவறாமல் இந்த வித்தியாசமான ஒரு உணவுபூர்வமான கோயிலை நீங்கள் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. ஆதிசேஷன் வாயுவிற்கும் ஆனந்தம் அளித்திட ஆனந்தா நீ கூடிக்கொண்ட ஆனந்தமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. அஞ்சனையின் கூரை தீர ஆதிவராகரை வேண்டி அவள் தவம் இருந்த மலை அஞ்சனமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. விக்கிரமனை வழிபட்டு விருஷபந்தவம் செய்து மோட்சம் பெற்று நின்ற மலை விருஷபமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா.
குங்குமாங்கித கருடன் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வந்து வைத்த மலை கருடமலை. திருமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா, வேதங்கள் மலையாக பெருமாளை பூஜித்து மலையுருவாகி நின்ற வேதமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா, ஆதிசேஷன் பெருமாளின் அவதாரம் காண வந்து மலையாக நின்ற மலை சேஷமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா, பாவங்களை நசித்திடும் பெயர் கொண்ட மலையது வேங்கடநாதன் மலை வெங்கடமலை. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா, இவ்வேழுமலை கடந்து வந்து தரிசனம் கண்டதுமே கோவிந்தா கோவிந்தா என்று உன்னை அழைத்தோம். ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. ஏழுமலை வாசா வெங்கடேசா, திருமலை தன்னில் இருக்கும் ஸ்ரீனிவாசா. கோவிந்தா கோவிந்தா. వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం. వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం. పంకజనేత్రం పరమపవిత్రం. పంకజనేత్రం పరమపవిత్రం. శంఖచక్రధర చిన్మయరూపం. వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం. అంబుజోద్భవ వినుతం అగణిత గుణనామం. అంబుజోద్భవ వినుతం అగణిత గుణనామం. తుంబురు నారద గాన విలోలం. తుంబురు నారద గాన విలో. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.